ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா எங்கள் ஊருக்கு தான் வந்திருக்கோம். நான் பிறந்த ஊர் ஒவ்வரி. இது எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. இங்கே வந்து ஒவ்வொரு சுயம்பிங்கேஸ்வர சாமி கோயிலை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே. ஃபஸ்ட்டு நம்ம கடற்கரைக்கு வந்துடுவோம். கடலில் காலை நினச்சிட்டு தலையிலையும் தண்ணி தெளிச்சிட்டு சாமியை பார்க்க போகலாம். இந்த தடவை குளிக்க டைமும் இல்லை. இனி மே மாதம் கோயில் கிடைக்கிறோம், அப்போ தான் குளிக்கணும். சின்ன பிள்ளையில் நாங்கள்லாம் எவ்வளோ தூரம் போய் குளிப்போம் தெரியுமா? ஏதாச்சும் கோயில் விசேஷம் வந்துட்டால் போதும், ஃபுல்லாக கடலில் தான் கிடப்போம். குளிச்சுட்டு சாயங்காலம் வர குளிச்சுட்டு தெப்ப குளத்தில் குளிச்சுட்டு விளையாடிட்டு அப்படி போகிறது. இப்போவும் கொஞ்சம் தூரம் தான் குளிக்க முடியுது. அது மாதிரி எங்களுக்கு இப்போ டைமும் இல்லை, அந்தளவுக்கு குளிக்கிறதுக்கு விளையாடுறதுக்கு டைமும் இல்லை. இப்போது நம்ம சுயம்பலிங்க சாமி கதையை பார்ப்போமா? இந்த சுயம்பலிங்க சாமி கோயில் எப்படி உருவாச்சுன்னா, இந்த கோனார்னு சொல்லுவாங்க, யாதகுல பெண்மணி ஒருத்தங்க பால் மோர் எல்லாம் இங்கே கடற்கரை வழியாக தான் கொண்டு விற்பாங்களாம். இவங்க இந்த விலையை எடுத்து வரும்போது தினமும் ஒரு வேர் வந்து இவங்க காலில் தட்டி விட்டுருமா. அப்போ அங்கே பால் மோர் தினமும் சிந்திருமா, அவங்க விற்கிறதுக்கே முடியாதான். அப்போ இவங்க வீட்டுக்காரர் என்னாச்சு, நீ தினமும் கொட்டிட்டு வரையே, அங்கே என்ன தான் நடக்குதுன்னு கோவத்தில் அந்த அம்மாவை அடிக்கும் செஞ்சுருக்காரு, கூப்பிட்டுட்டு வந்திருக்காரு. அங்கே என்னென்னா வேறு இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு கோவத்தில் என் பொண்டாட்டி காலை எப்போ மற்றெல்லாம் தட்டி விட்றியான்ட்டு வெட்டியிருக்காரு. அந்த வேறு வெட்டினதான் அந்த இடத்துல அப்படி பீச்சிக்கிட்டு ரத்தமாக வந்துருச்சான். இவருக்கு ஒன்றும் ஓடலை, என்ன பண்ணுன்னு தெரியாமல் அந்த ஊர் பெரியவங்களை கூப்பிட்டு வந்திருக்காரு. அப்போ வந்து ஒருத்தர் கனவுல அந்த ஊருக்கு பெரியவர் கனவுல, அங்கே நான் தான் வந்திருக்கிறேன், அதில் வந்து சந்தனத்தை பூசுங்க, அப்போ தான் அந்த ரத்தம் நிற்கும் அப்படின்னு சொன்ன உடனே சந்தனத்தை பூசியிருக்காங்க. ஆனால் அங்கே ஃபுல்லாக தேரிக்காடு தான். எப்படின்னா பனையும் தென்னை மரம் தான் அந்த ஏரியத்தில் இருக்குது, அந்த ஏரியாவில். ஆனால் இந்த சந்தனம் பூசுறதுக்காகவே ஒரு சந்தன மரம் இருந்த மாதிரி இருந்திருக்கு. அந்த சந்தனத்தை பூசினோன்னு நின்றுருக்கு. அதில் தான் தானாக சுயம்புலிங்கம் முளைச்சிருக்குது. அதான் சுயம்புலிங்க சுவாமி தானாக முளைச்சதுனால அந்த பேர் வந்துச்சு சுயம்புலிங்க சுவாமி. தெப்ப குளத்தை பார்த்தீங்களா? இந்த தெப்ப குளத்தில் நாங்கள் சின்ன பிள்ளையில் என்ன விளையாட்டு விளையாடுவோம் தெரியுமா? அந்த நடு சென்டரில் போய் இங்கே கரையிலேருந்து தொட்டுட்டு அங்கே மேலே ஏறி அங்கேருந்து குதித்து விளாடுவோம். இப்போ நல்லா தைப்பூச தேரோட்டத்தினைக்கு அங்கே தெப்ப திருவிழாவும் வைக்காங்க, சூப்பராக இருக்குது. நானும் இன்னும் தெப்ப திருவிழா இதுவரை நான் இன்னும் எங்கள் ஊரில் பார்த்ததே இல்லை, ஒரு தடவை வரணும். இந்த கிணறுல கிடக்குல, நம்ம அங்கே கடலில் குளிச்சுட்டு இங்கே கிணத்துலையும் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாமியை பார்க்க போவோம். இந்த ராஜகோபுரம் கட்டி 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும், இன்னும் வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. எப்போ தான் கட்டி முடிப்பாங்களோ தெரியல. இந்த ராஜகோபுரத்தை பற்றி பின்னாடி சொல்கிறேன் வாங்க. இப்போ நம்ம கோயில் என்ட்ரன்ஸ் எல்லாம் பார்க்க போவோம். இந்த கோயில் எங்கே இருக்குன்னா, எங்கள் ஊர் கோயில் கன்னியாகுமரிக்கு திருச்செந்தூருக்கும் நடுவில் இருக்குது. அந்த கடற்கரை ஓரம். நம்ம தூத்துக்குடிக்கு போகலாம், திருச்செந்தூர் தாண்டி தூத்துக்குடி தானே, பைபாஸ் ரோடு. அப்போ கன்னியாகுமரிலேருந்து திருச்செந்தூர் போகிறவங்க கரெக்டாக எங்கள் ஊரில் கோயிலை பார்த்துட்டு தான் போவாங்க. அது நல்ல மெயினான இடத்துல இருக்கிறதுனால இந்த கோயில் இன்னும் நல்லா பிரபலமாயிட்டு இப்போ டூரிஸ்ட் பிளேஸாகவும் ஆகிட்டு நிறைய பேர் எங்கேருந்துலாமோ வர்றாங்க. முந்தியில் அவ்வளோ கூட்டம் இருக்காது, நாங்கள் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது. இப்போ ரொம்ப கூட்டம், எந்த விசேஷனாலும் இப்போ கூட்டம். தைப்பூசம், பங்குனி உத்திரம், ஆடி மாதம் ஆடி திருத்தன்னு வரும், விசாகம் வைகாசி விசாகம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் நாங்கள் சின்ன பிள்ளையில். பிரம்மசத்தியம் கோயில், இதுவும் நல்லா ஃபேமஸான கோயில். நம்ம சுயம்பலிங்க சாமிகளுக்கு இடது பக்கமாக இருக்குது பாருங்கள். இங்கே வந்து ஆவணி மாதம் கோயில் கூட நடக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் கோயில் கூட. அதுமாதிரிங்க நம்ம சுயம்பலிங்க சாமியில் சிவராத்திரி, அப்பா எங்கேருந்துலாமோ வராங்கப்பா, கூட்டம்னா கூட்டம், அப்படி ஒரு கூட்டம் இருக்குது. அப்படி ஒவ்வொரு சுயம்பலிங்க சாமியும் இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. நீங்களும் வந்து சாமி பாருவாங்க. இப்போ இந்த சைடெலாம் பாருங்களேன், விசாகம் தைப்பூசத்துக்கெலாம் கடை போடுவாங்க. கண்ணாங்கடைன்னு சொல்லுவாங்க. நாங்கள் சின்ன பிள்ளையில் ஃபுல்லாக கண்ணாங்கடை தான் சுற்றோம். அப்போ தான் வளையல் கேர்பின்லாம் அதிசயமாக இருக்கும். அந்த விசேஷ நாள் தான் வந்து பார்க்குறது கண்ணாங்கடையிலன்ட்டு. ஏதாச்சும் வாங்குவோம். அப்போல்லாம் விலையை பார்த்தா எப்போ இவ்வளோ விலையான்னு சொல்லுவோம். இப்போல்லாம் சாதாரணமாக ஆகிப்போச்சு விலையெல்லாம். அந்த கண்ணாங்கடையில் வளையல் வாங்குறதே ஒரு சந்தோஷமாக இருக்கும் பாருங்க. அந்த நாள்லாம் மறக்கவே முடியாது. அந்த சந்தோஷம் திரும்ப வரவும் முடியாது இப்போல்லாம். சரி வாங்க அப்படியே கோயிலை சுற்றுவோம். இப்போ இந்த மேலே சீட்லாம் போட்டுருக்கலாம், இதெல்லாம் இப்போ தான் போட்டிருக்கேன். ஏன்னா வைகாசி விசாரம்லாம் ரொம்ப கேட்க மக்களுக்காக பக்தர்களுக்காக நிறைய இடம் இப்போ நல்லா அழகாக கட்டிகிட்டே வராங்க மக்களுக்காக. இந்த கட்டை எதுக்கு தெரியுமா? இப்போ எங்கள் ஊர் கோயிலில் தங்கத்தேரும் புதுசாக வச்சுருக்காங்க. இந்த வருஷம்தான் புதுசாக இது தங்கத்தேருக்கு தான்
இதை அடைச்சி வச்சுருக்கு பாருங்கள். இது வந்து சப்பரம் தூக்குறதுக்கு இந்த கட்டை, சப்பரம் தூக்குறதுக்கு அதுக்குன்னே ஆட்கள் இருக்கும்ல. இந்த பாருங்க, இதெல்லாம் பிடிமானம். இதை இப்படி வச்சு தான் நிப்பாட்டி கொண்டு போவாங்க. எவ்வளோ கஷ்டம் சப்பரம் தூக்க. இந்த சந்தனவாளி அந்த கதையும் சொல்கிறேன். சந்தனம் நம்ம அங்கே சுயம்பலிங்க சாமி வெட்டும்போது ரத்தமாக போயிடுச்சு. அப்போ இந்த சந்தனத்தை தான் பூசினாங்க. அதனால் இந்த சந்தனத்துக்கு ஒரு சக்தி உண்டு. கட்டையில் அரைப்பாங்க. இப்போ இது கட்டையில் அரைச்சி தான் இது வாளியில் வச்சுருக்காங்க. அப்போ நோயில் உள்ளவங்களுக்குலாம் இந்த சந்தனத்தை பூசினா குணமாகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. உண்மையில் அது நடக்கவும் செய்யும். அந்தளவுக்கு எங்கள் சுயம்பலிங்க சாமி வந்து நல்ல சக்தியான சாமி, சிவன். திருச்செந்தூர் கோயில் மாதிரி தான் இங்கேயும் ஆண்கள் சட்டெல்லாம் அணியக்கூடாது. வேறு பத்தா கோயில் நம்ம சுயம்பலிங்க சாமி. ராஜகோபுரத்தை பற்றி நான் சொல்கிறேன். இது 108 அடியில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதான் இவ்வளோ நாள் ஆகுது. அதேமாதிரி 108 சிவதாண்டை வந்து ஒவ்வொரு தூண்லேயே வச்சு கட்டுறாங்களாம். அதேமாதிரி சரிகம பதனி மாதிரி அந்த சவுண்டு வரும்ல, சுசீந்திரத்தில் ஒரு கோயில் அப்படி உண்டு. அந்த சவுண்டு வர்ற மாதிரி கட்டுறாங்க. அதுக்கு தான் இவ்வளோ நாள் இருக்குது. இது வந்து நம்ம கன்னி பிள்ளையார் கோயில். முதல்ல இந்த பிள்ளையார் கோயிலை கும்பிட்டுட்டு தான் நாங்கள் வருவோம், அந்த ஆர்ச்சி வழியாக. இங்கே பின்னாடி சாஸ்தா கோயில் இருக்குது. இங்கே வந்து நம்ம இங்கே சுயம்பலிங்க சாமி கோயிலுக்கு எல்லாம் நடக்கும்போது இங்கேயும் படையிலெல்லாம் போடுவாங்க. இங்கே வந்து நேம்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஐயனார் கோயிலுக்கெல்லாம் நேம்சம் பண்ணுவாங்கள்ல. நிறைய பேருக்கு இங்கே குலதெய்வம் இருக்கும். ஒவ்வொரு ஆட்களோட வெளியூர் ஆட்களுக்கு தான் இங்கே சுயம்பலிங்க சாமிகள் குலதெய்வமாக இருக்கும். இங்கே வந்து இப்போ கிடா வெட்டுறது, காது குத்துறது இப்போ எல்லாம் நடக்குது இங்கே சாஸ்தா கோயில்லையும். வன்னியடி சாஸ்தா கோயில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இப்போ எங்கள் ஊர் கோயிலெலாம். இப்போ அதுவிலே கோயில் இப்போ எல்லாம் ஃபேமஸ் ஆகிட்டு. இப்போ அது சுயம்பலிங்க சாமி கோயிலும் நல்ல டூரிஸ்ட் பிளேஸு, சக்தி வாய்ந்தது. அதான் இங்கே சமையல் பண்ணுறதுக்கெலாம் பாருங்களேன், இங்கே இடம் இருக்குது பாருங்கள். இங்கே மண்டபம் மாதிரி கட்டி போட்டிருக்கு பாருங்கள். இங்கே வந்து தான் சமையல் பண்ணுவாங்க. ஏன்னா குடும்பமாக வருவாங்கள்ல, சமையல் பண்ணுறதுக்கு ஏற்றாப்புல இடம். அதுமாதிரி பின்னாடி நம்ம கடற்கரையில் நான் காமிச்சேன் தெரியுமா, பெட்டி மண். இங்கே வந்து வேண்டுதல் பண்ணிப்பாங்க. என்ன வேண்டுதல்னால் நம்ம கல்யாணமா, குழந்த பிறக்கிறதுக்கா, நோயா, அதுக்கு வந்து ஒரு வேண்டுதல் வச்சு பெட்டியில் வந்து மண் அள்ளி தலையில் வச்சு அதுக்கு கடல் மண் அள்ளி கோயில்கிட்ட போடுவாங்க. அது 108 பெட்டி, 51 பெட்டி அப்படி நம்ம கணக்கு தான் வச்சு அது சாமிக்கு அந்த முன்னாடி போட்டால் அந்த நோயெல்லாம் போகும். நம்ம நினச்ச வேண்டுதல் பழிக்குங்கிறதுக்காகவே அந்த வேண்டுதல் வைப்பாங்க. அது உண்மையாக நடக்குது. அதான் நான் தான் சொன்னேன், சக்தி வாய்ந்த சுயம்பலிங்க சாமி கோயில். நீங்களும் வாங்க எங்கள் ஊர் கோயிலுக்கு பாருங்கள். கடற்கரையை பாருங்கள், ஃபுல்லாக பனை மரம். இந்த அழகை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நாங்கள் ஊருக்கு போனால் இப்போ கரெக்டாக கீழூர் போக்கு. நாங்கள் இதை கீழூருன்னு சொல்லுவோம். போகாமல் வரவே மாட்டோம். அந்தளவுக்கு அப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். கடற்கரை கோயில் எங்கேருந்துலாமோ வருவாங்க. நீங்களும் வாங்க, எங்கள் சுயம்பலிங்க சாமி அருள் பெறுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.